வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாஜூஸ் ஆர்ட் ஸ்டுடியோவில் ஒரு டைனோசர் படத்தை வரைய போகிறோம். டைனோசர் படத்தை வரையலாமா? நம்ம இப்போது டைனோசர் படத்தை வரைகிறதுக்கு நான் இப்போது பென்சில் எடுத்திருக்கேன். தலைப்பகுதிக்கு ஒரு முட்டை வடிவமான ஒரு வடிவத்தை வரைஞ்சிருக்கேன். அதே போல் உடல் பகுதியை வரைகிறதுக்கு நம்ம ஒரு முட்டை வடிவமான பெரிய வட்டத்தை நம்ம கீழே போடுறோம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தலைக்கும் உடம்புக்கும் இடையில் இருக்கிற கேப்பை பார்த்துக்கோங்க. அது நீங்கள் கரெக்டாக எவ்வளோ கேப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரையணும். நெக்கு பகுதி இப்போ நம்ம கீழே காலை வரைகிறோம். தூண்கள் போல் கால் இருக்குது. டைனோசர் நீங்கள் ஏற்கனவே படத்துலலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னங்கால்கள் வரைஞ்சிருக்கோம். அது ஒட்டினாப்பில் அடுத்த பக்கம் இருக்கிற பின்னங்கால், முன்னங்கால் வரைஞ்சிருக்கோம். அதோடைய வால் பகுதியை உடம்புலேருந்து கண்டினியூ பண்ணி நீட்டி விடுங்க. மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு லேசாக. பொறுமையாக வரைங்க. பென்சிலில் வரையும் போது லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. இது நமக்கு அதுக்கப்புறம் ஸ்கெட்சில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக ஸ்கெட்சில் வரைய முடியாது, பென்சிலில் வரைஞ்சிட்டு வரைகிறது தான் நல்லது. இப்போ நெக்கை தலைப்பகுதியிலேருந்து உடம்பு பகுதிக்கு இணைச்சி விட்டுருக்கோம். அழகாக பண்ணிட்டோம். அதே போல் தலைப்பகுதியை மேல் அந்த தாடை பகுதி, வாயோட தாடை பகுதியும் கீழ் தாடையும் மேல் தாடையும் பிரிக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா வாயை பிளந்துட்டுருக்கிற மாதிரி இப்போது டைனோசரை அழகாக வரைஞ்சாச்சு. பல்லு போடுறோம் பாருங்கள், பல்லு பயங்கரமாக இருக்கிற மாதிரி போடுறோம். கண்ணை ஒரு க்யூட் கண் வரைகிறதுக்கு ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே இன்னொரு வட்டத்தை போட்டிருக்கோம். அழகாக பென்சில் வரைஞ்சாச்சு. மூக்கு துவாரத்தை வரைஞ்சிருக்கோம். இப்போது பென்சிலில் அந்த மேலே உடம்புக்கு மேலே இருக்கிற பகுதி, முள்ளாக இருக்கிற அந்த பகுதியை நம்ம வரைஞ்சிருக்கோம். முக்கோண வடிவமாக தொடர்ந்து முக்கோண வடிவங்களை வரைஞ்சிருக்கோம். அழகாக வரைஞ்சிட்டிங்களா? சரி, இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்கெட்ச் எப்படி நம்ம பிளாக் அவுட்லைன் ஸ்கெட்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வரையலாம். பொறுமையாக வரைங்க. அவுட்லைன் ட்ரேஸ் பண்ண பாருங்கள். ஒரே கோடு ஸ்டெபிளாக போடுங்க. அழகான அந்த கோடை நம்ம தொடர்ந்து போட்டிருக்கோம். அந்த ஸ்கெட்சு அவுட்லைனு ஏற்கனவே இருக்கிற பென்சில் கோடு மேலேயே போடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓவர்லாப்பிங்கான பகுதியெல்லாம் நம்ம வரையக்கூடாது. இப்போ கால் தான் வெளியே தெரியுது, உடம்பு பின்னாடி அந்த காலுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கோம். அதே போல் வயிற்று பகுதி வரைகிறோம், பின்னங்காலை வரைகிறோம். ரொம்ப சுலபமான ஒரு ஓவிய மெத்தடு இது. ரொம்ப சிம்பிளிஃபைடாகவும் வரைஞ்சிருக்கோம். ஆப்ஜெக்டை ரொம்ப சிம்பிளிஃபைடாக வரைஞ்சிருக்கோம். நிறைய டீட்டெயிலெலாம் நம்ம போகவே இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக நம்ம வரைஞ்சி காமிச்சிருக்கோம். பின்னங்கால்களை மறுபடியும் வரைகிறோம். முன்னங்காலை வரைஞ்சிருக்கோம். ரொம்ப சுலபமாக வரைஞ்சாச்சு. உடம்பு மேலே இருக்கிற அந்த முக்கோண பகுதி, அந்த செதில்கள் மாதிரி இருக்கு இல்லையா, மேலே நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள், முள் மாதிரி, அந்த பகுதியை அழகாக வரைஞ்சாச்சு. டைனோசர்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது தெரியுமா? என்னை விட உங்களுக்கு டைனோசர் பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த டைனோசர் பேர் கூட எனக்கு தெரியாது. உங்களுக்கு இந்த டைனோசரோட பேர் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் தானே? டைனோசர்லாம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி காலத்தில் இயற்கை சீற்றத்தினால எரிமலைகளை வெடித்து அழிஞ்சு போனதா வரலாறு நமக்கு அறிவியலும் வரலாறும் சொல்லுது. சரி, இப்போது நம்ம அந்த கண்ணுக்குள்ளே வெள்ளைப்பகுதி போக மற்ற பகுதியை டார்க் பண்ணிட்டோம். வரைஞ்சிட்டிங்களா? அழகா, வெரி குட். சரி, இப்போது
நம்ம அந்த மேலே முக்கோண பகுதி இருக்கு இல்லையா, செதில் மாதிரி, அந்த பகுதியை அழகாக பிளாக் பண்ணிடுங்க. நீங்கள் கலர் வச்சு பண்ணணுன்னா கலர் வச்சு பண்ணலாம், க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணலாம், கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன மெட்டீரியல் இருக்கோ, இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணலாம். இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணலாம், லேண்ட் வரையலாம், பின்னாடி எரிமலை வரையலாம். சரியா? இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், அவுட்லைனில் திருப்பியும் இன்னொரு லைன் போடுறேன். நம்ம ஏற்கனவே நம்ம போன கிளாஸ்லேயும் பார்த்தோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனை கொஞ்சம் டார்க்காக போட்டனால அழகாக பிரிண்ட் பண்ண மாதிரி அழகாக தெரியும். சரியா? பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த ஓவியத்தை, டைனோசரோட ஓவியத்தை, அழகான டைனோசர் ஓவியத்தை நம்ம வரைஞ்சாச்சு. கீழ்த்தடையில் பல் வந்து கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஓவியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? மிக பயங்கரமான மிருகத்தை நம்ம அழகாக வரைஞ்சிருக்கோம். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.